ஹாய் ஹலோ டார்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைமுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாரிடா. லாஸ்ட் வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கோன்னா, ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஜெயஹோப் உங்களை கண்ணெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. நீங்களும் ரொம்பவே பயந்துருப்பீங்க, நம்மளை ரேப் பண்ண தான் போகிறானோ அப்படின்னு. நீங்கள் அதுக்கு கத்தி கூச்சல் போட்டு ஜெயஹோப்போட மூடே ஸ்பாயில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரும் திரும்பவும் அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பார். அதோடு தான் கட் பண்ணியிருப்போம். ஓகேயா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஜெயஹோப் உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போன வாக்கில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கண்ணை ஒத்து விட்டார். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ரூம் ஒன்று, அந்த ரூம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் அதை அவங்ககிட்ட காட்டிக்கல. ஜெயஹோப் உங்களை உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, அந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறீங்க. அப்புறம் முதல் நாள் உங்களை ஜெயஹோப் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உங்களை பிக்சர்ஸ் எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணி ரூம் ஃபுல்லாக போட்டிருக்காரு. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அந்த ரூம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஜெயஹோப்பை பார்க்குறீங்க. என்னாச்சு, பிடிச்சிருக்கா? ஃபோட்டோஸ் எப்போ சார் என்ன ஃபோட்டோஸ் எடுத்தீங்க? நான் உங்கள் வீட்டில் இருக்கிறது, வேலை செய்கிறது, சமைக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோ எப்படி? அப்படி தான் நான் யாருன்னு நினச்சேன் பார். எனக்கு சுற்றி வளைச்சி சொல்ல தெரியல. எனக்கு உங்ககிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணுன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன். வயன், எனக்கு எத்தனையோ பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பப்பில் நிறைய பேர் கூட டான்ஸ் ஆடியிருக்கேன், ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். ஏன் என் கூடவே இருக்கால, அவள் சின்னதுலேருந்து என் கூட தான் இருக்கா. எனக்கு தேவையானது அவ்வளோத்தையும் அவள் தான் பார்த்துக்கிறா. ஆனால் நான் என் செக்ரட்டரியாக மட்டும்தான் அவளை பார்த்துருக்கேன். தெரியுமா உனக்கு? எந்த பொண்ணு மேலேயும் வராத ஃபீலிங்ஸ் எனக்கு உன் மேலே ஏன் வரணும்? வயன், எனக்கு தெரியல ஏன், எதுக்கு நீ எனக்குள்ளேயே இருக்க? சாப்பிட கூட முடியல வயன். எப்போவும் உன் நினைப்பாகவே தான் இருக்கு. ஆனால் முதல் நாள் பார்த்தப்போ எனக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் இவ்வளோ இன்னசென்ட்டாக க்யூட்டாக என் முன்னாடி வந்ததில்லடி. ஆனால் எனக்கு பயந்து பயந்து நீ ஓடுறல, அதான் எனக்கு வலிக்குது. வயன், என்னை பற்றி, என் பேக்ரவுண்ட் பற்றி எதுவும் நான் உன்கிட்ட சொல்லலை, சொல்லவும் வேண்டாம், அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஆனால் எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கால்லாம் போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ரிங்கெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு நிமிஷம் ஜெயஹோப் ப்ரப்போஸ் பண்ணுறத ஃபீல் பண்ணிவிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப க்யூட்டாக அவன் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே, நாமளும் இதுக்காகத்தானே வந்திருக்கோம், அவனை எப்படியாவது ஏமாற்றணும், அவ்வளோதான். என்னால் அவனை கொல்ல முடியல. அவனாக வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு வந்து விழுகிறான். எனக்கு வேறு வழி தெரியல. இங்கே நான் ஒத்துக்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க லைட்டாக. பையன், இப்போ சிரிச்சியா நீ? அப்போது உனக்கு ஓகேயா? ஓகேயா என்னன்னு சொல்ல தெரியல சார். ஆனால் ரிங் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். ஓஹோ, மேடம்க்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரிங் எடுத்துக்கிறேன்னு அசால்ட்டாக சொல்கிறேன். வயன், ஐ லவ் யூ. என்ன
கல்யாணம் பண்ணிக்கிறியாடி இந்த ரவுடிய? அது உனக்கு தான் யாரும் இல்லைல்ல, எனக்கும் யாரும் இல்லை. உன்னை விட்டா உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்டி. என்னை நம்பி கையத்தா ப்ளீஸ். ஓகே ஓகேன்னு நீங்கள் சொன்னதும் உங்கள் கையை பிடிச்சி அந்த ரிங்கை அழகாக போட்டு விடுறாரு, உங்கள் கையில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த தருணம். என்ன பண்ணுறது, எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் அவனை ஏமாத்துறதுக்காகன்னு சொல்லி நீங்கள் நிஜமாகவே அவரை ரொம்ப பிடிச்சி போய் தான் அதை ஏற்றுக்கிறீங்க. அதை உங்களுக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியலை, ஏன்னா அவன் மேலே உள்ள கோவம். என்ன வயன் யோசிக்கிற? இல்லை, சரி இப்போது வீட்டுக்கு போகலாமா? என்ன அடி பாவி, உனக்காக இவ்வளோ தூரம் தனியாக வந்து ரூமெல்லாம் எடுத்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன்ற பிளானா? என்ன பிளான்? வீட்டுக்கே போகலாம்ல, ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது மேடம் அப்படின்னு மெதுவாக நான் உங்கள் பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கேன். சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீ என்னை சார்னு கூப்பிடுறது இதுக்கப்புறம் நிப்பாட்டு. நான் சார் இல்லை, ஓகேயா? உன்னோட ஹஸ்பண்ட். கிட்டத்தட்ட ரிங் போட்டேன், ஸோ நான் உன்னோட ஹஸ்பண்ட் தான். நீ என்னை தாராளமாக ஜெயஹோப்னு கூப்பிடலாம். பேர் சொல்லியா? வேணாம். அப்போது என்ன மாமான்னு கூப்பிட போறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போங்கன்னே கூப்பிட்றேன். ஓஹோ, ஓகே ஓகே. இது பார், ஜெயஹோப்னே கூப்பிட்றே, வாயால் என் பேரை கேட்கணும் போல இருக்கு. கூச்சமாக இருக்கே. கூச்சம்லாம் வருதா உங்களுக்கு அப்படின்னு உங்கள் கண்ணத்தை தொட்டு பார்க்குறான். ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். ஆனால் ஜெயஹோப்க்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்களையே பார்த்துட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள் தள்ளி தள்ளி போகவும் உங்கள் ஹிப்பில் கை வச்சு முன்னாடி இழுத்துக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்குடி, இப்படி ஒன்று இவ்வளோ க்ளோஸில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. வயனி ஓகே சொல்லாமல் போயிருந்தா என்ன ஆயிருப்பேனே தெரியலடி. அதான் சொல்லிட்டேன்ல, விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அழகாக தான் இருக்க, வெக்கத்தில் ஒரு மாதிரியாவது உன் கண்ணமெல்லாம் ரோஸா. நான் இப்படியெல்லாம் பேசுவேன், இப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைடி. செம்ம க்யூட்டாக இருக்கவே. போதும் போகலாம். எதுக்கு இப்போ நீ ஷுவர் ஆகிற? என்னடே ஆச்சு? இங்கே பார், வயன் என்னை பாரு, பார்க்க முடியல எனக்கு. ஓகே, ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரல, ஸோ என்னோடய ஷர்ட் எடுத்துக்கிறியா? என்னது, எதுக்கு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு போயிடுவோம்ல. இங்கே நான் வழக்கமாக வர்றது தான், ஸோ என்னோடய ட்ரெஸ் இருக்குது. உனக்கு ட்ரெஸ் எதுவும் நான் அரேஞ்ச் பண்ணல, ஸோ குள்ளமாக தானே இருக்க. என்னோடய ஷர்ட் உனக்கு போதும், ஓகேயா? போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஷர்ட்டு நான் எப்படி
அதெல்லாம் பழகிக்கோ. என் முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் ஓகே தான். என்னது என்னென்னமோ பேசுகிறாங்க. ஐயோ, ஏதாவது பண்ணிடுவானா? ரிங்க வேற மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணுறது? இப்படியே நீங்கள் ரொம்ப முழிச்சிட்டு அவரோட ஷர்ட்டை வாங்கிக்கிறீங்க. கையில் ஒயிட் கலர் ஷர்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஜேஹோப் ஃபஸ்ட்டாக நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே போச்சுடா அப்படின்ட்டு கட்டலில் பொத்துன்னு உட்காடுறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். டேக் கேர் மிஸ்.